food lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு கேக்க டெக்கரேட் பண்ற ராயல் ஐசிங் வீட்ல எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயல் ஐசிங் பண்றதுக்கு ஈரம் எதுவும் இல்லாத ட்ரையா இருக்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 2 முட்டையோட எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை, பவுடர் பண்ணாமலும் சேர்க்கலாம். இந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கரு நமக்கு தேவைப்படாது, அதனால அது தனியாக வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக நுர வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே இந்த பவுலை வச்சு தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த நுரை அதிகமாக வர ஆரம்பிக்கும். சிறுகம்பி பதம் வந்ததுமே உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பீட் பண்ண ஆரம்பிங்க. இதை இப்போ தொடர்ந்து பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை 7 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த பீட்டரை நம்மளால் நகர்த்த முடியாதது மாதிரி இருக்கும், அது வரைக்கும் தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. நாம் ஐசிங் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற பவுல் பீட்டர் எல்லாம் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஐசிங் நல்லா வரும். இந்த ஐசிங் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் பீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலரில் வேணும் அப்படின்னா இதோட ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நமக்கு பிடிச்ச மாதிரியே கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.